ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுதலின் பண்டிகை, அப்படித்தானா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. தேவன் நம்ம கொடுத்த விசுவாச கோட்பாடுகளில் அது ஒரு முக்கியமான கோட்பாடு, அப்படித்தானா? வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் பொந்திய பிலாத்துவின் கன்னிமரியாளின் வயிற்றிலே உற்பகுதியாகி பிறந்து பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாச கோட்பாடுகளிலே மிக முக்கியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்கிற கோட்பாடு தான். ஆண்டவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். மூன்றாவது நாளிலே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் அந்த 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அது இட் வாஸ் எம்டி. அது எப்படி இருந்தது? வெற்றிடமாக இருந்தது. கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், வெற்றிடமாக வெறுமையாக இருந்தது. காரணம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செய்தாராம்? உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு. The spinal cord doctrine of Christianity is the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு. ஒரு வினாடி இமேஜின் பண்ணி பாருங்க, முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் அவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க. முதுகெலும்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான்? நிற்க முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மாமிச பிண்டத்தை போல அவன் காணப்படுவான். ஒரு மாமிச பிண்டம் அப்படியே சுருட்டி எடுத்தா, அந்த சதையை தசையை சுருட்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் மனிதன் இருப்பான். அந்த மனிதனை கொண்டு என்ன செய்ய முடியும்? அந்த மனிதன் எதற்கு பிரயோஜனப்படுவான்? ஆகவே ஒரு மனிதனை நிமிரச் செய்வதும் நிற்க செய்வதும் நடமாட செய்வதும் படுத்திருக்க செய்வதும் எழுந்திருக்க செய்வதும் எல்லாவற்றுக்கும் காரணமாக மனிதனுடைய உடம்பிலே காணப்படுகிற அந்த எலும்பு தொடர் எதுதான்? முதுகெலும்பு தான். அல்லேலூயா. முதுகெலும்பு இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை. முதுகெலும்பு இல்லைன்னா மனுஷன் இல்லை. ஒரு மண்புழுவை எடுத்து நீங்கள் இப்படி நிறுத்தி வைத்து பாருங்கள், நிற்குமா? ஒரு மண்புழுவை கையில் எடுத்து அதை இப்படி நிமிர்த்தி வைத்தால் நிற்குமா? என்ன செய்யாது? நிற்காது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? முதுகெலும்பு இல்லை. ஆகவே கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்திலே நிலை நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காணப்படுகிற மிக முக்கியமான கோட்பாடு the spinal cord doctrine, முதுகெலும்பு கோட்பாடு என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நிகழ்ந்திராவிட்டால் எவ்வளவு அருமையான மலை பொழிவுகளை ஆண்டவர் சொல்லி இருந்தாலும், எத்தனை அருமையான அன்பின் உபதேசங்களை பேசியிருந்தாலும், ஒரு நன்னெறி மார்க்கமாகவே மற்ற மார்க்கங்களைப் போல
கிறிஸ்தவமும் ஒரு நன்னறி மார்க்கமாக இருந்துவிட்டு போயிருக்கும். ஒரு ஜீவனை கொடுக்கின்ற ஒரு மார்க்கமாக, பலனை கொடுக்கின்ற மார்க்கமாக, பாவத்தின் மேல் வெற்றியை கொடுக்கின்ற மார்க்கமாக, வருகின்ற வாழ்வை குறித்த நம்பிக்கையின் மார்க்கமாக இன்றைக்கு மன மக்களுக்குள்ளே ஒரு மார்க்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்தவம். அது என்ன மார்க்கம்? கிறிஸ்தவம். அதற்கு ஒரே காரணம், கிறிஸ்தவத்திலே மட்டும்தான் இந்த முதுகெலும்பு கோட்பாடு இருக்கிறது. மரித்தவன் மண்ணுக்கு மண்ணாய் போகிறதில்லை, அவன் மீண்டும் உயிரோடு கூட எழும்புவான். அவனுக்காக ஒரு நித்திய நீடிய வாழ்வு இருக்கிறது என்பதையெல்லாம் நிரூபித்து காட்டும்படியாக ஆண்டவர் இந்த பூமியிலே மரித்து மீண்டும் 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழும்பினார். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்தில் நிலை நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அப்படியே மண்ணுக்கு மண்ணாய் போய்விடவில்லை, அவர் 3வது நாள் உயிரோடு என்ன செய்தார்? எழுந்திருந்தார் என்பதுதான். கிருஷ்ணரை குறித்து மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது. அவர் ஒரு நாள் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து படுத்து கொண்டிருந்த போது ஒரு வேடுவன் ஏதோ ஒரு மிருகம் என்று எண்ணி ஒரு அம்பை எய்கிறான். அந்த அம்பு தைத்து அவர் மரித்து விடுகிறார். அதற்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்து வந்ததாக மகாபாரதம் கூறுகிறதில்லை. ராமபிரான் சரையு நதியிலே அவர் இறங்கி உள்ளே போகின்றார். போனவர் தான். அதற்கு பின்பு திரும்பி வந்ததாக ராமாயணம் உரைப்பதில்லை. புத்தர், கௌதம புத்தர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் திரும்ப வந்ததாக வரலாறு சொல்வதில்லை. ஜைன மதத்தை உருவாக்கின அந்த ஜைன மதத்துடைய ஸ்தாபகர் அவரும் மரித்தார், ஆனால் மீண்டும் உயிரோடு வந்ததாக அவருடைய மார்க்கம் சொல்வதில்லை. கன்ஃபூஷியஸ் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எழுந்து வந்ததாக நாம் அறிகிறதில்லை. முகமது நபி அவர்கள் மரித்தார்கள், அந்த கல்லறை மூடியபடியே தான் இருக்கிறது. There is one sepulchre which is empty and it is opened. உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை தான் திறந்தபடியே இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை மட்டுமே. ஹல்லேலூயா. அங்கேதான் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மனிதருடைய கல்லறையை பாருங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கல்லறைக்கு போனால் அங்கே எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது. அங்கே மகாத்மா காந்தியடிகளுடைய கல்லறைக்கு போனால் விளக்கு தான் எரிந்து கொண்டே இருக்கும், கல்லறை மூடப்பட்டு தான் இருக்கிறது. தேசபிதா இங்கே உறங்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளிலும் இவ்விதமான வாசகங்கள். இங்கே இவர் உறங்கி கொண்டிருக்கிறார், இங்கே இவர் தூங்கி கொண்டிருக்கின்றார். எம்ஜிஆருடைய கல்லறைக்கு போனால் அவர் கொடை வள்ளலாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவர் கல்லறையின் மீது ஒரு குடை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் கல்லறை மூடித்தான் இருக்கிறது. ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளும் மூடி இருக்கிற சமயத்தில் ஒரே ஒரு கல்லறை ஒரு நாள் திறக்கப்பட்டு கிடந்தது. அங்கேதான் ஒரு தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. நேற்று இயேசுவானவர் இங்கேதான் உறங்கி கொண்டிருந்தார், முந்தா நாள் இயேசுவானவர் இங்கேதான் உறங்கி கொண்டிருந்தார், இன்றைக்கு அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். யோனா எவ்விதமாக ஒரு மீனின் வயிற்றில் 3 ராப்பகல் தங்கியிருக்க வேண்டுமோ இருந்தாரோ, அதுபோல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் தங்கியிருப்பார் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்று உயிருள்ள வார்த்தை அங்கே உரைத்து கொண்டிருந்தது. மற்ற எல்லா கல்லறைகளிலும் எழுத்துக்கள் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையிலே எழுதின எழுத்து அல்ல, ஜீவனுள்ள ஒரு தூதன்
அங்கே இருந்து உரைத்து கொண்டிருக்கிறான். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகவேதான் இந்த உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்பது கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு. இந்த ஒரு கோட்பாடு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு ஒப்பற்ற மார்க்கமாக, ஜீவனுள்ள மார்க்கமாக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கின்ற மார்க்கமாக, நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிற மார்க்கமாக இருக்க முடியாது. எனவேதான் இறை மறுப்போர், நாத்திய கோட்பாட்டை உடையவர்கள், கிறிஸ்தவ மறுப்போர், கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவங்க அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய கோட்பாடு என்னவென்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதல் கோட்பாடு. இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை உரைப்பதற்காகத்தான் அனைத்து கிறிஸ்தவ மார்க்கத்தின் எதிரிகள் எல்லாம் முயன்று வந்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள், கிறிஸ்து மரித்தவர் தான், உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்பதை நிரூபித்து விட்டால் கிறிஸ்தவமும் மற்ற மார்க்கங்களைப் போல அக்கினிப்பட்ட சருகு போல் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவருடைய அட்டாக், அவருடைய எல்லா விதமான தாக்குதலும் இந்த கோட்பாட்டின் மீதே அமைந்திருந்தது. பார்த்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவத்தின் மற்ற எல்லா கோட்பாடுகளையும் விட எனக்கு உலகத்தில் மிகுதியான எதிர்ப்பை சந்தித்த ஒரு கோட்பாடு உண்டு என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடு. ரோம சாம்ராஜ்யத்தின் வரலாற்றில் ஜூலியன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா, ஒரு சக்கரவர்த்தி, அவன் பட்டம் ஏறினான். பார்த்து கொள்ளுங்கள், அந்த ஜூலியன் என்கிற சக்கரவர்த்தி அவன் ரோம சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் வந்தபோது அவன் டிக்ளேர் பண்ண, அவன் அறிவித்த அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே கிறிஸ்தவத்தை இல்லாமற் செய்வதுதான் என் வாழ்வின் ஒரே நோக்கம் என்று சொன்னான். சொன்னது யாரு? ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி. உங்களுக்கு தெரியுமா, 6.25 வருஷம்தான் அவன் சக்கரவர்த்தியாக இருந்தான். எத்தனை வருஷம்? ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பானே, ஆனால் இன்னும் ரொம்ப அநேக வருஷங்கள் அவன் சக்கரவர்த்தியாக இருந்திருக்க முடியும். அவன் சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிப்பதுதான், கிறிஸ்தவத்தை அழித்து போடுவதுதான் என் வாழ்வின் நோக்கம் என்று சொன்னான். ஒரு யுத்தத்துக்கு போறான், கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில இவனுடைய படைகள் தோற்று விடுகின்றன. இவனை கைது பண்ணுவதற்கு முன்பதாக அவன் அந்த யுத்த களத்திலே உடைவாளை தூக்கி மேலே எறிகிறான். வாளை வானத்திற்கு மேலே தூக்கி எறிந்து அந்த வாள் இறங்கி வருகிற பொழுது, குத்துவாள் இறங்கி வருகின்ற பொழுது தன் மார்பை அதற்கு நேராக காண்பித்து அது அப்படியே அவனுக்குள்ளே இறங்குகின்றது. கீழே குருதி புனலில் இரத்த வெள்ளத்தில் அவன் மிதந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தன்னுடைய இரத்தத்தில் அந்த மண்ணை பிசைந்து எடுத்து வானத்தை நோக்கி எரிந்து விட்டவன் கூறினான், Jesus the Nazarite, you are the victor, I am defeated என்று சொல்லி யுத்த களத்திலே மடிந்து போனான். நசரேயனாகிய இயேசுவே, நீ ஜெயித்து விட்டாய், நான் தோற்று விட்டேன். உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை ஜெயித்தவர்கள் ஒருவரும் இல்லை. பார்த்து கொள்ளுங்கள், இது போன்று எத்தனையோ பேர் புறப்பட்டு வந்தார்கள். வால்டர், ரூசோ போன்ற பெரிய பிரெஞ்சு தேசத்தினுடைய தத்துவ ஞானிகள் அவங்கெல்லாம் சொன்னாங்க, கிறிஸ்தவத்தை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்கள் வாழ்ந்த வீட்டை விலைக்கு வாங்கி வேதாகம சங்கம் அங்கே இருந்துதான் கோடிக்கணக்கான வேத புத்தகங்களை அச்சிட்டு வெளியே அனுப்பி கொண்டே இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பார்த்து கொள்ளுங்கள், அவனெல்லாம் மடிந்து போய்விட்டான். அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கத்தை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்றான். எவன் சொன்னானோ அவன் வீட்டில் இருந்துதான் இந்த வார்த்தைகள் அச்சிடப்பட்டு கோடிக்கணக்கில் உலகத்திற்குள்ளே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இங்கே
இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்பது. ஒரு யங் லாயர், பிராங்க் மோரிசன் அவன் பேர், இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளம் வழக்கறிஞர், நல்ல பிரில்லியன்ட் லாயர், திறமையான வாத திறமை கொண்ட ஒரு வக்கீல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த பிராங்க் மோரிசன் ஒரு நாள் கூறினான், நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன், அந்த புத்தகத்தின் வாயிலாக இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபித்து காட்டுவேன், அதன் மூலம் கிறிஸ்தவத்தை அழித்து போடுவேன் என்று அவன் கூறினான். பேர் என்ன? பிராங்க் மோரிசன் என்கிறதான ஒரு வழக்கறிஞன் பார்த்து கொள்ளுங்கள். கடைசியில் வக்கீல் அல்லவா, கோர்ட்டிலே காணப்படுகிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவன் ஒரு பெரிய புத்தகம் ஒன்றை எழுதினான். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, டைட்டில், ஹூ மூவ்ட் த ஸ்டோன், கல்லை புரட்டியது யார், கல்லை புரட்டியது யார். அதனுடைய முன்னுரையிலே அவன் எழுதும் பொழுது, த புக் that was refused to be returned, எழுதப்படுவதற்கு விரும்பப்படாத புத்தகம். இந்த புத்தகத்தை நான் இப்படி எழுத வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் என்னால் வேறு விதமாய் எழுத முடியவில்லை. இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் இதை தவிர்த்து வேறு விதமாய் எனக்கு எழுத முடியவில்லை. அவன் அதில் மிக அருமையாய் குறிப்பிட்டான். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே இருக்கிற சட்ட ரீதியான எல்லா நுணுக்கங்களின் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வு என்று அவன் குறிப்பிட்டான். பார்த்துக்கொள்ள டாக்டர் சைமன் கிரீன்லீஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய பேராசிரியர், வரலாறு மற்றும் சட்ட பேராசிரியர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வரலாறு மற்றும் சட்ட பிரிவினுடைய பேராசிரியராக இருந்தவர். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில், மிக பிரபலமான யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், பேராசிரியர். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பது நடந்து முடிந்த வரலாற்று உண்மை. It is a historical truth. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பது a historical truth, நடந்து முடிந்த வரலாற்று உண்மை என்று அவர் குறிப்பிடுகின்றார். பார்த்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க. ஒரு நாள் ஒரு ட்ரெயினில் 2 பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் எதிர்த்த சீட்டில் உட்கார்ந்து 2 பேர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய பெயர் லியூ வாலஸ். லியூ வாலஸ் என்கிற ஒரு ஜெனரல் யுத்தத்தில் தளபதியாக இருந்து ஓய்வு பெற்று தன் ஊரை நோக்கி அவர் சென்று கொண்டே இருக்கிறார் அமெரிக்காவில். எதிரே உட்கார்ந்திருந்த மனிதன் ராபர்ட் இங்கர்சால், மிக பிரபலமான ஒரு நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பிரபலமான நாத்திகன் ராபர்ட் இங்கர்சால். 2 பேரும் ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்கிறாங்க, பேசிக்கொண்டே வருகின்றார்கள். அப்பொழுது ராபர்ட் இங்கர்சால் சொன்னான், ஜெனரல், இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு பெரிய போலியான கதையை சொல்லி மக்களை எல்லாம் மடை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஐ திங்க் யூ ஆர் த ஃபிட்டஸ்ட் பர்சன். நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் மிக தகுதியான ஒரு நபர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று நிரூபித்து நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று ராபர்ட் இங்கர்சால் லியூ வாலஸை பார்த்து கேட்கின்றார். லியூ வாலஸ் சொல்லுகிறார், ஆம், நானும் அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையின் பெரிய நோக்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்கிற ரீதியிலே ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுவது. ரிட்டையர்ட் லைஃப், ஓய்வு பெற்ற நிலை. வீட்டுக்கு போறாரு, உட்கார்ந்து அவர் தன்னுடைய கைப்பட ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அந்த புத்தகம்தான் மிக மிக பிரபலமான பென்ஹர் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகம். பார்த்து கொள்ளுங்கள். அதை திரைப்படமாக எடுத்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு பின்னால
10 கட்டளைகளுக்கு பின்னால அந்த பென்கர் என்கிற அந்த படம் 11 ஆஸ்கார் விருதுகளை பெற்றது. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல கதாநாயகனாய் மோசையாய் நடித்திருக்கின்ற அவர்தான் இதிலே பென்கராக நடித்திருக்கின்றார். ஆகவே 11 ஆஸ்கார் விருதுகளை பெற்ற அந்த பென்கர் என்கிற புத்தகத்தை எழுதின மனிதன் தான் லியூ வாலஸ். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்பதை நிரூபிக்கத்தான் அவர் புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார். செல்ல செல்ல கடைசியில அவர் இல்லை, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினார், என்னையும் அவர் தம்முடைய ஆடுகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளட்டும் என்ன அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறார். பார்த்து கொள்ளுங்கள். இப்படி வரலாற்றில் புறப்பட்டு வந்த மக்கள் ஏராளமான மக்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நடந்து முடிந்த வரலாற்று உண்மை. நடந்து முடிந்த வரலாற்று உண்மை. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பும் சரி, இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் உருவெடுத்திருக்கின்றார்கள், பெரிய பெரிய மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனா எந்த ஒரு மனிதனை கொண்டும் இந்த உலக வரலாறு பிரிக்கப்படவில்லை. சாக்ரட்டிஸ் இருந்தார், சாக்ரட்டிஸ்க்கு முன்னால சாக்ரட்டிஸ்க்கு பின்னால வரலாறு பிரிக்கப்படவில்லை. இன்னும் பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் வாழ்ந்தார்கள், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் வாழ்ந்தார்கள். அலெக்சாண்டர் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி. அலெக்சாண்டருக்கு முன்னால அலெக்சாண்டருக்கு பின்னால என்று வரலாறு பிரிக்கப்படவில்லை. ஒரு ஏழ்மை தச்சன், ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்குள்ளே தன்னுடைய பயணங்களை வாழ்க்கையிலே அமைத்து கொண்டவர், 3.5 ஆண்டுகள் கிரியை செய்து கொண்டிருந்த மனிதன். அவருடைய நாமத்தை கொண்டுதான் இன்றைக்கு உலக வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு. அதை இப்போ உலகத்துல அதையும் மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? காமன் இரா அப்படின்னு கொண்டு வந்துட்டான். சிஇ, பொதுவான ஆண்டிற்கு முன்பு, பொதுவான ஆண்டிற்கு பின்பு. எது பொதுவான ஆண்டு? காமன் இரா. பிஃபோர் காமன் இரா, ஆஃப்டர் காமன் இரா. அப்ப அந்த பொதுவான ஆண்டு என்பது என்ன? அதை அவர்கள் மறைக்க பார்த்தாலும் அதுல வந்து நிற்பது யார் தான் நிற்பார்? இயேசு கிறிஸ்து தான் நிற்பார். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ வரலாற்றை பிரித்த ஆண்டவர், அவருடைய வரலாற்றை ஒரு மனிதனாலும் பிரித்து போட முடியாது. அவர்தான் வரலாற்றின் நாயகராக நின்று கொண்டிருக்கின்ற ஆண்டவர். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அந்த உயிர் கோட்பாடு, முதுகெலும்பு கோட்பாடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் கோட்பாடு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை என்று ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் கூட சொல்ல முடியாது. உலகத்தில் எங்கும் அவரால் தான் நிரம்பி இருக்கிறது. அவர் உலகத்தில் இருந்த போது ஒரே ஒரு விசை தரையிலே உட்கார்ந்து ஒரு எழுத்தை எழுதினதாக வேதத்தில் வாசிக்கின்றோம். தரையில் உட்கார்ந்து என்ன செய்தார்? என்னமோ எழுதினார். என்ன எழுதினார் என்று நமக்கெல்லாம் தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுப்பார்கள். இருக்கட்டும். அதை தவிர ஒரு புத்தகத்தையோ எதையும் அவர் எழுதினது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் உலகம் கொள்ளாது. அல்லேலூயா. அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களை போல இந்த உலகத்தில் எந்த கோட்பாடு குறித்தும், எந்த மனிதன் குறித்தும், எந்த வரலாறு குறித்தும் எழுதப்படவில்லை. அத்தனை கோடிக்கணக்கான வால்யூம்ஸ், ஒரு எழுத்து கூட எழுதாத அந்த ஆண்டவரை குறித்து இன்றைக்கு உலகம் எழுதி வைத்திருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உலகத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு நடமாடும் ஆஸ்பத்திரி. அவர் யாருங்க? ஒரு நடமாடும் ஆஸ்பத்திரி. நடமாடிக்கொண்டே இருப்பார். அவற்றை வர்ற அத்தனை பேருக்கும் சுகம் கிடைக்கும். ஆமே, அப்படித்தானா? குஷ்டரோகியா இருந்தால் சுகம் அடைவான், பார்வையற்றிருந்தால் பார்வை அடைவான், செவி கேட்கவில்லை என்றால் செவியை திறப்பார், பேசவில்லை என்றால் பேசுவான், ஜுரமா இருந்தால் ஜுரம் போயிடும்,
ஸோ அவர் ஒரு நடமாடும் ஆஸ்பத்திரியாக இந்த உலகத்தில் இருக்கும்போது இருந்தார். அவர் ஒரு ஆஸ்பத்திரி என்ன செய்யவில்லை, கட்டவில்லை. ஆண்டவர் மாத்திரம் எருசலேமில் ஒரு ஆஸ்பத்திரி ஒன்றை கட்டி அதில் சீஃப் டாக்டர் அவர் உட்கார்ந்துருந்தார்னா எருசலேம் முழுக்கவே என்னவா இருக்கும், ஆஸ்பத்திரியாகவே மாறி போயிருக்கும். ஏன்னா அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் தேவையில்லை, சிகிச்சைக்கு நர்சஸ் தேவையில்லை. வர 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 அவர் கை வச்சுக்கிட்டே இருப்பாரு, சுகமடைந்து போய்கொண்டே இருப்பார்கள். கூட்டத்தை என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஆஸ்பத்திரி கூட அவர் கட்டவில்லை. உலகத்தில் அவர் பெயரால் இயங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு கணக்கே கிடையாது. பார்த்து கொள்ளுங்கள், அவர் பெயரால் இயங்கி கொண்டிருக்கிற மருத்துவமனைகளுக்கு கணக்கே கிடையாது. அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நடத்தவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை கூட என்ன செய்யல, நடத்தல. தம்மோடு ஒரு 12 பேரை வைத்திருந்தார். அவர்களோடு சில ஸ்திரீகளும் சீஷர்களாக இருந்தார்கள், சீஷிகளாக இருந்தார்கள். அவங்களுக்கு தான் அவ்வப்பொழுது உபதேசித்து கொண்டே இருந்தார். வேற ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி பள்ளிக்கூடத்தை நடத்தி பெரிய போதனைகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அந்த 12 சீடர்கள் உடன் இருந்தார்கள். செல்லுகிற இடத்திலெல்லாம் தெருக்களிலே, மலைகளிலே, காடுகளிலே, ஆற்று படியோரங்களிலே அவர் நின்றுதான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பெயரால் இயங்கி கொண்டிருக்கின்ற பள்ளிகள் உலகம் கொள்ளாது. அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பள்ளிகள் அவருடைய பெயராலே தான் என்ன செய்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீவன் உள்ள ஜீவாதிபதி என்கிற அந்த தன்மைக்குரிய அடையாளங்களாகவே இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். எத்தனை ஆதரவற்ற இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பெயரால் இயங்கி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, உலகத்திலே இன்றைக்கு கோடிக்கணக்கான மாற்றப்பட்ட இருதயங்களை ஆண்டவர் தமக்கு சொந்தமாக அவர் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனிதர்களை மாற்றுவதற்காக ஒவ்வொரு இடத்துல எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனை நூற்றுக்கணக்கான காவல்துறை மக்கள் ஏதாவது பண்ண முடியுதா? ஒரு வன்முறையை தடுக்க முடியவில்லை, ஒரு பாலின வன்முறையை தடுக்க முடியவில்லை, ஒரு கொள்ளையை தவிர்க்க முடியவில்லை. பார்த்து கொள்ளுங்கள். பெருகி கொண்டே தான் இருக்கிறது. எத்தனை காவல் நிலையங்கள், எத்தனை இன்ஸ்பெக்டர்ஸ், எத்தனை சூப்பரிண்டன்ட், எத்தனை டிஜிபிகள், உலகம் முழுவதிலும் காவல்துறை அத்தனை இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். இவர்களால் செய்ய முடியாத மன மாற்றத்தை ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுடைய இருதயத்திலே அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆமென். கோடிக்கணக்கான மக்கள் ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சோ இவையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக, ஜீவாதிபதியாக, ஜீவன் உள்ளவராக, இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதற்கான பெரிய அடையாளங்களாகவே இவையெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே நாம யாரையும் ஏமாத்தல. ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இவ்விதமாய் சொன்னார், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. இது ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொன்ன வார்த்தை. பார்த்து கொள்ளுங்கள். சிலரை பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆகவே கிறிஸ்தவம் என்பது உலகத்தில் இருக்கிற மக்களை ஏமாற்றுவதற்காக புறப்பட்டு வந்த மார்க்கம் அல்ல, ஏமாற்றும்படி முயற்சிக்கின்ற மார்க்கமும் அல்ல. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது மெய்யான உண்மை என்பதை இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் கிடைக்கின்றதான
பலனை அடைந்து பெற்றுக்கொண்ட மக்களாகவே இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? பங்காளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகள் நீங்களும் நானும். நம் போன்று கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியிலே இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு நம்பிக்கையூட்டும் ஒளியாக இன்றைக்கும் இருந்து வருகிறது. கிறிஸ்துவானவர் நமக்கு நம்பிக்கையூட்டும் ஒளியானவர். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கையூட்டும் ஒளியானவர். கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கையூட்டும் ஒளியானவர். அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் எனக்கு ஒளி. பார்த்து கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், வெளிச்சமாய் இருக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கிற மக்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்குள்ளே வரவழைப்பதற்காகவே நான் உலகத்திலே வந்தேன். ஏசாயா 9:2 குறிப்பிட்டார். ஆண்டவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னே ஏசாயா உரைத்த பொழுது, இதோ இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4 அதையே சுட்டி காண்பிப்பார். பார்த்து கொள்ளுங்கள். இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாவியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக அவர் செபுலோன், நப்தலி ஆகிய அந்த கலிலேயா நாடுகளிலே அவர் சுற்றித்திருந்தார். அவர் சுற்றித்திருந்த இடத்திலெல்லாம் அவரிடத்திலிருந்து அந்த பேர் ஒளியானது புறப்பட்டு வந்தது. தமஸ்குவுக்கு செல்லுகிற வழியிலே நாம் பார்க்கின்றோம், நம்பிக்கையற்ற விதத்திலே, வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் சமாதானமற்ற நிலையிலே, வன்முறையாளனாக, அநேக மக்களை கொடுமைப்படுத்துகிறவனாக, ஒரு விதமான சஞ்சலத்துக்குள்ளாக காணப்பட்ட மனிதனாக ஒருவன் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறான். அங்கே இருக்கிற கொஞ்சம் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கட்டி இழுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருந்த நேரத்திலே மத்தியான வெளிச்சத்திலும் ஒரு பேர் ஒளி அந்த மனிதனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அவன் பார்க்கிறான், அவனுடைய கண்கள் பார்வை பறி போயிற்று. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அன்றைக்கு பார்வை போனது. ஆனால் மீண்டும் இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டு அவன் நேர்தெரு எனப்பட்ட தெருவிலே போய் 3 நாட்கள் அமர்ந்திருந்த வேளையிலே மீண்டும் அவனுடைய கண்களுக்கு என்ன வந்தது? ஒளி வந்தது. அல்லேலூயா. ஆகவே மனிதருக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒளி, அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒளியானது இன்னைக்கு நமது வாழ்விலும் அவர் நமக்கு நம்பிக்கையூட்டும் ஒளியாக இருக்கிறார் என்பதை அது வலியுறுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். த மெசேஜ் ஆஃப் ஈஸ்டர், ஈஸ்டருடைய அந்த நற்செய்தி என்பது இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் இன் 3 words, 3 வார்த்தைகளிலே அது எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு அந்த 28 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே முதலாவது வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அவர் அங்கே மத்தேயு 28 9வது வாக்கியத்தில் அந்த ஸ்திரீகள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அறிவிக்க ஓடின பொழுது, அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று அவர் உரைத்தார். பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க, வாழ்வழிக்கும் ஒளி. அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? வாழ்வழிக்கும் ஒளி. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வருகின்ற எந்த மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. மனதிலே நம்பிக்கையை கொடுத்து வாழ்விலே செல்ல வேண்டிய பாதையை காண்பிக்கின்ற வாழ்வழிக்கும் ஒளியாக
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது சொன்ன வார்த்தையே வாழ்க, நான் உங்களுக்கு வாழ்வளிக்கும் ஒளியாக இருக்கிறேன். இரண்டாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதிருங்கள், தைரியமூட்டும் ஒளி அவர். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள், நம்மை அமிழச் செய்யத்தக்கதான பலவித சூழ்நிலைகள் நம் மீது மோதி அடிக்கலாம். அந்த சமயத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு தைரியமூட்டுகின்ற ஒளியாக நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்தில் 28:10, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். பயப்படாதிருங்கள் என்று இரண்டாவதாக அவர் மொழிந்தார். பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், சோகங்கள், வாழ்க்கை வெறுத்துவிட செய்கிறதான சூழ்நிலைகள், அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் உரைக்கின்றார். எல்லாம் தம்முடைய மக்களையும் பார்த்து வாழ்வளிக்கும் ஒளி நான், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லிவிட்டு சூழ்நிலைகளை கண்டு பயந்து விட வேண்டாம். பயப்படாதீர்கள். ஐ ஆம் அலைவ், நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் கிடக்கவில்லை, கல்லறை மூடி இருக்கவில்லை, திறந்த கல்லறை அது. ஆகவே நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிற அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை தைரியமூட்டுகின்ற நம்பிக்கையின் ஒளி அவர். அல்லேலூயா. வாழ்வளிக்கும் நம்பிக்கையின் ஒளி, நமக்கு தைரியத்தை கொடுக்கின்ற நம்பிக்கையின் ஒளியாகவும் அவர் இருக்கின்றார். அன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்ன அடுத்த ஒரு மொழி என்னவென்று கேட்டால், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் அறைக்குள் இருந்த அந்த சீடர்களை பார்த்து சொன்னார். ஆகவே சமாதானம் என்கிற அந்த வார்த்தையிலே உங்களுக்கு எப்பொழுதும் நான் பாதுகாப்பாக பராமரிக்கிறவராக உங்களோடு இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே அவர் ஊட்டுகிற தேவனாக இருக்கின்றார். பார்த்து கொள்ளுங்கள். வாழ்வளிக்கும் ஒளியாக, வாழ்க்கையிலே எதையும் எதிர்கொள்வதற்கு தைரியமூட்டும் ஒளியாக, அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நிலைப்படுத்துகின்ற ஒளியாக இருக்கின்ற நம்பிக்கையின் ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆகவேதான் அந்த இயேசுவானவர், நம்பிக்கையின் ஒளியாகிய இயேசுவானவர் நம்பிக்கையற்ற விதத்திலே கல்லறைக்குள் முடங்கி கிடக்கவில்லை. நம்பிக்கையற்ற விதத்திலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் கிடக்கவில்லை. நம்பிக்கையூட்டும் ஒளியாக, அவர் வாழ்வளிக்கும் ஒளியாக, நமக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தைரியத்தை கொடுக்கின்ற ஒளியாக, சமாதானத்தை தருகின்ற ஒளியாக இன்றைக்கும் நமக்கு முன்பதாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஜீவித்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் அழைக்கின்றார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை என்று உரைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் மரித்து அநேகரை போல மண்ணோடு மண்ணாய் போனவர் அல்ல. இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு அநேக காரியங்களை அது நமக்கு எடுத்து இயம்புகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அதுல ஒன்று, அவர் உயிர்த்தெழுந்ததினால், உயிர்த்தெழுந்தபடியினாலே ஒரு நாள் இந்த உலகத்தில் மடிந்திருக்கிற உயிரோடு இருக்கிற அனைவரும் என்ன செய்வார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயமாகிறது. அத்தேனை பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலர் அந்த பெரிய அறிஞர்களுக்கு அவர் சொன்ன காரியம் இதுதான். மரித்தோரிலிருந்து ஒருவரை அவர் எழுப்பினதினாலே அநேகரும் எழுப்பப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பது உறுதி ஆகிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, திரும்ப வருவார், நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார், உலகத்தை நியாயம் தீர்ப்பார், நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்பது
நம்மிலே அது உறுதிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்காக இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்தார். அவர் நமக்காகவே இன்றைக்கு உயிர் தெழுந்து அவர் ஜீவனோடு இருக்கின்றார். நாம் அநாதைகளாக ஆதரவற்றவர்களாக விடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தேற்றரவாளன் என்கிற பெயரிலே லார்ட் த கம்ஃபர்டர், தேற்றரவாளனாகிய அந்த ஆண்டவர் நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகிறதில்லை. நான் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போஸ்தலர் சொல்றார் எபிரேயர்ல, அவர் இப்படி சொல்லி இருக்கிறார் அல்லவா, நான் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வாழ்வித்து நமக்கு அவர் வேண்டிய உரிமைகளை தந்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து சமாதானத்தை கொடுத்து அவர் நடத்துவார் என்பதைத்தான் இந்த ஈஸ்டர் தினம், உயிர்த்தெழுந்த இந்த திருநாள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாய் அந்த நம்பிக்கையை புதுப்பித்து கொடுக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட மக்களாகவே என்றைக்கும் ஆண்டவருக்கு முன்பு விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.